என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். எங்கடா அதுக்குள்ள எச்சி மூடு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா. ஏ மச்சி நல்லா பாடுற குடுறா. ஐயோ மச்சி அலெக்ஸ் பண்ண செம்மையா இருக்கா மச்சான். போலாமா சாயந்தரம்? போலாம் மச்சான், ஃப்ரெண்டு வருவான். ஓகே. நீ மச்சி? நான் மச்சி ஒரு கலையா இருக்கா. சரி அதோட மச்சான் லீவ்ல எதனா பண்ணியாவனடா, செம்ம காண்டாவதுடா. கம்னரா மச்சான், ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம்டா. சொந்த ஊர்லலாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுப்போம்டா. அது கதை நான் சொல்றேன் மச்சி. கமான் கமான். ஐயோ சாவடிக்கிறானே. ஓபன் பண்ணா அதெல்லாம் ஏற்கனவே வந்துச்சு மச்சான். ஏய் வேற என்ன அது சொல்ற? இல்லடா, இது வேறடா. ஓபன் பண்ண உடனே பார்ட்ல வந்து பேக் ஷாட் கேமரா வைக்கிறோம். இந்த பக்கம் ஒரு பொண்ணு, இந்த பக்கம் ஒரு பையன் நடந்து போயிட்டே இருக்காங்க, லவ்வர்ஸ். உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சு, ஒரே பிரச்சனையாச்சு எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு, ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பிரச்சனையா தான் இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே அந்த பையன் ஃபீல் பண்றான். ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிற அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அப்படியே யதார்த்தமா அப்படியே துப்புறான். துப்பும்போது அப்படியே கீழே 2 எறும்பு போயிட்டு இருக்குது. அப்படியே போயிட்டு லவ்வர்ஸ் எறும்பு நோட் பண்ணிக்கோ. அந்த எச்சி அப்படியே போயிட்டு ஒரு எறும்பு மேலே விழுந்துருக்கு. அதுல ஒரு எறும்பு செத்துது. உடனே மெசேஜ் போட்டு முடிக்கிறோம். என்னன்னா நம்ம கதையில மட்டும் இல்ல, எறும்பு கதையிலயும் பிரச்சனை வரும். போடா சாவடிக்கிறான். ஸ்டோரி சொல்றான். ஏய் மச்சான் ஹாரர் ஃபிலிம் எடுக்கலாம்டா. ஏய் பேய் கதையா? பேய் எல்லாம் கிடையாதுடா இந்த காலத்துல. யாரா பேய் எல்லாம்? யார் சொன்னா? யாரா சொன்னா? மூடு. பேய்லாம் இருக்கு தெரியும்ல, ஃப்ரெண்டு பாத்துருக்கான். அப்படி இல்ல. யார் ஃப்ரெண்டு? நீங்க தான் பாத்தீங்களா பாஸ்? யாரடா கேக்குற? ஃப்ரெண்டு பக்கத்துல ஏதோ உட்காந்துருக்காரு, படுத்துக்கிறாருன்னா அதெல்லாம் யாரும் இல்லையா? அதை விட்றா. எனக்கு செம்மையா ஒண்ணு மைண்ட்ல வந்திருக்கு, இப்பயே சொல்லிடுறேன். சரி இதையாவது ஒழுங்கா சொல்லு. லவ் ஸ்டோரி பாத்துக்கோ. திருப்பியும் லவ் ஸ்டோரியாடா? கம்மனுடா. என்னன்னா இந்த பக்கம் ஒரு பில்டிங்கு, இந்த பக்கம் ஒரு பில்டிங்கு. இந்த பக்கம் பொண்ணு இருக்கு, இந்த பக்கம் அப்படியே ஜென்ஸ் இருக்காங்க. அது வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி டெய்லி வாக்கிங் கூட்டு போகுது. இந்த பையன் வந்து அந்த நாய்க்குட்டி கொஞ்சம் மாதிரி 2 கிராம் பிக்கப் ஆகுது, லவ் ஆகுது, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாசம் சந்தோஷமா இருக்காங்களா. 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் டயர்டா ஆஃபீஸ்ல இருந்து வரான். வந்துட்ட உடனே அப்படியே ஏய் சாப்பாடு குடுறி அப்படின்றான். அப்படின்ற உடனே அந்த சாப்பாடு நேரம் எடுத்துனான்ட்டு நேரம் நாய் போட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறான், உனக்கு என்னோட அந்த நாய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறான். சண்டை போட்டு கோவமாக வெளியே போயிடறான். வெளியே கிளம்பிட்டோடனே அந்த நாயை கட்டும். நாய்க்கு வந்து ஃபீலிங்ஸ் ஆகுது, என்னால் தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் வந்து ஒரு பில்டிங்கு. அந்த பில்டிங் மேலே ஏறிட்டு அப்படியே குதிக்குது. அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சாங் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்லேருந்து அந்த நாயை வந்து அங்கே காட்டுறோம், இங்கே காட்டுறோம், இங்கே காட்டுறோம். அப்படியே ஆங்கிள் மாற்றி மாற்றி காட்டினே இருக்கோம். அந்த சாங் வந்து 4 நிமிஷத்துக்கு அந்த நாய் விழுந்துனே இருக்குது. விழுந்துனே இருக்கும்போது அந்த பாட்டில் இருந்து நாயோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டுறோம். அப்படியே ஃபீலிங்ஸாக கொட்டுறோம். கொட்டிட்டு அந்த நாய் கீழே வந்து ஒரே ரத்தம் வருது. ரத்தத்தில் அது கூட முடிச்சிடும். அப்படி ஃபர்ஸ்ட் கதையோட அது நல்லா இருக்குடா.
அடுத்த ஆஸ்கார் நமக்கு தான் மச்சி கண்டிப்பா. டேய் நான் ஒரு கதை சொல்றேன்டா. இது ரொம்ப ஃபீலிங்ஸான கதை, கேளு. 2 லவர்ஸ் இருக்காங்கடா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பையன் ரொம்ப ஏழை, ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஓகேடா. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணோட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்காக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மொபைல் ஃபோனே கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு. மொபைல் ஃபோனுக்காக இவன் எவ்வளவோ இழக்கிறான். அது கடைசியில் என்ன நடக்குதுன்னா, அந்த மொபைல் ஃபோனுக்காக அவன் தாயே இழக்கிறான். மச்சான் இந்த கதை அதெல்லாம் கேட்க முடியாது பாஸ், நீங்க சொல்லுங்க. ஐயோ டேய் அங்க யாரா இருக்கா? ஏய் உன் ஃப்ரெண்டு தான் உட்காந்துருக்கா, சும்மா விளையாட மச்சான், மொக்கே அடிச்சுடா இது. டேய் அங்க யாரும் இல்லடா. சொல்லுங்க. அவங்களால என்ன பார்க்க முடியாது. பார்க்க முடியாத அவன் தான் விளையாடுறான், நீங்களும் விளையாடிட்டு. ஏ மச்சி, ஏய் ஏ பாஸ் பாஸ், ஏ பாஸ், ஏய் ஏய் இதான் இருந்தான் போயிட்டான். டேய் வாடா போலாம். மச்சான் நீ ஃபஸ்ட்டு ஹெல்மெட் போடுறா. டேய் போறா. பயப்படாதீங்க. மச்சான் ட்ரிபிள்ஸ் வேணாடா. வாயை மூடுறா நீ, போடா. பேயே தொத்திட்டு வந்தாலும் தயவு செஞ்சு சாலை விதிகளை மீறாதீங்க. சமூக நலன்களை கருதி வெளியிடுவோர் கிட்டி வாசல். என்னடா போறான் ஸ்ரீராமனும் வந்துருக்கான், பார்க்க போறோம். பேக்கி வந்தா பார்த்துக்கலாம்.